உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்புகளோடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்க போகுது, அதாவது இந்த மாதம் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வாழ்க்கையில் உயர்த்துமா இல்லை பிரச்சனைகளையே வச்சுருக்குமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்துகிட்டு இருப்போம். கண்டிப்பான முறையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், சுபபோகக்காரகன், சுபிட்சக்காரகன், ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். இளமை எண்ணத்துலேயும் சரி, நம்மளுடைய தோற்றத்திலையும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசியிலே இருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மாதமே துவங்குது. ஸோ ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார் அப்படின்னும்போது என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஹாப்பியாக தான்டா இருப்பேன், என்னோடய சந்தோஷத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையை கொடுப்பாரு. அது உள்ளபடியே உண்மையும் கூட. என்ன பிரச்சனைங்க, 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கிடக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை சுக்கிரன் கொடுத்துருவார். சுக்கிரன் கொடுத்து நண்பர்கள் மூலியமாகவும், அந்நிய மொழியினர், அந்நிய மதத்தினர், அந்நிய நாட்டவர்கள் மூலியமாலாம் பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மீன ராசியில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் அமர்ந்துடுறாரு. அங்கே தான் ஏற்கனவே சனி இருந்துகிட்ருக்காரு, 7.5 சனி. அதாவது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல மீன ராசியில் சனி இருக்கார். அவரோட உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தை விட்டு சேர்ந்துட்டார். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சேர்றாரு. ராசிநாதன் மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது சித்திரை 1ஆம் தேதி அவருமே பார்த்திங்கன்னா இந்த சனியோடு சேர்ந்துருவார். அதாவது 7.5 சனியாக இருக்கார் இல்லையா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அந்த சனியோட உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சூரியனும் சேர போகிறாரு. அதாவது லக்னத்துக்கு பகை கிரகமான உங்கள் செவ்வாய்க்கு இயற்கை பகைன்னு சொல்லக்கூடிய சனியோட ஆல்ரெடி சேர்ந்துடுறாரு. கூடுதலாக சனிக்கு இன்னொரு பகை கிரகமான சூரியனும் 12ஆம் இடத்துல சேர போகிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம், நம்மளோட செயல்களை தடையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு அசுப கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பகை கிரகங்களாக இருக்கவங்க சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாங்களே, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 7.5 சனின்னு மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி இந்த அசுப கிரகங்களும் சேர்ந்துருக்கிறதுனால சில விரயங்கள்ன்றது இருக்குது. விரயங்கள் இருந்தாலும் கூட அது சுப விரயம் ஆக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக அசுப விரயமாகுமா, வீண் விரயமாகுமா, கடன் போன்ற சிக்கல்கள் மேலும் பெருகுமா அப்படின்னா அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய வீடு மீன ராசி குருவுடைய வீடு. குரு குருவுடைய வீட்டுக்கு ஒரு நல்லவங்களோட வீட்டுக்கு போயிட்டால் அங்கே போகிறவங்களும் நல்ல விதமாக நடந்துப்பாங்கன்ற மாதிரி இருக்க இடத்த பொறுத்து தானே எல்லோரும் செயல்படுற விதங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் குருவுடைய வீட்டில் செவ்வாய், சனி, சூரியன் 3 பேர் சேர்ந்துருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பில் சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோன்றதை சொல்லிடுறேன். அதை விட முக்கியமாக அந்த 3 கிரகங்களுக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், இவங்க 3 பேர்த்துக்கும் வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். மிதுன ராசியில் இருக்கார், வலுவாக இருக்கார். முன்னாடி கூட வக்ர நிலைகளில் இருந்தார், அதிசாரத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி அப்புறம் வக்ரத்தில் இருந்தார். இப்போ தன்னோட வலுவான காலை ஊண்டி அவர் மிதுனத்தில் அமர்ந்துட்டார். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குருவுடைய அருளால் இந்த அசுப கிரகங்கள் அசுபத்தன்மைகளை செய்யாது. அசுபத்தன்மைகளை செய்யாதுன்னா வீண் பலி, சனி சூரியன் சேர்க்கை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அனாவசியமான வீண் பலி, செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆகிறது, அலைச்சல், போராட்டம், அலைஞ்சமே போராடணுமே அதுக்கான வெற்றி கிடைக்குமானா அதையும் கொடுக்காது. இதெல்லாம் பொதுவாக அசுபகிரகங்கள் 12ஆம் இடத்துல சேர்ந்துருக்கும் போது இருக்கும். அது போக பண விரயம், நம்ம ஒரு கணக்கு போட்டு காசு எடுத்து வச்சுருப்போம், அதுக்கு மீறி அது வேறு ஒரு செலவு நிற்கும். நம்ம ஆசைப்பட்ட விரயத்தை செய்யாமல் எதிர்பாராத செலவினங்களை செய்ய வேண்டிய விஷயங்களையுமே இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய் கொடுக்கும்.
இது கடுமையான ஒரு கிரக யுத்தம். சூரியன், சனி, செவ்வாய்ன்ற ஒண்ணுக்கு ஒண்ணு பகை கிரகங்கள். ஸோ இந்த 3 பகைகளும் சேர்ந்து குருவோட வீட்ல இருக்கிறதுனால, அந்த குரு உங்களுக்கு பாக்கியாதிபதின்றதுனால தொந்தரவுகள் குடுக்காது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அது மட்டும் இல்லாம இந்த 3 கிரகங்களுக்கும் கேந்திரத்தில வியாழன் இருக்காரு. அதாவது இந்த 3 கிரகங்களுக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, இந்த 3 கிரகங்களும் கெட்டது செய்யாது. அதனால வந்து பயப்பட வேணாம். 7.5 சனிய வச்சும் பயப்பட வேணாம். அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக யுத்தங்கள குடுக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் இருக்கிறதுனாலயும் பயப்பட வேண்டியது இல்ல. ந இது வந்து கண்டிப்பான முறையில அயன, சயன போகஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது தூக்கம், உண நல்ல ஒரு உறக்கம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னா, நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறது. 1000 பிரச்சனை இருந்துட்டு போட்டும். இந்த சாப்பாடு, தூக்கம் இது 2யும் கெடுத்துக்கிறாதீங்க. நல்லபடியா சுக்கிரன் ராசியிலேயே இருக்காரு. அதனால நீங்க வந்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாரி நல்ல வாழ்க்கைய இந்த மாதம் வந்து வாழ முடியும். அ இந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்டின்னாலே வந்து உங்களுக்கு இந்த கிரகங்கள் தொந்தரவு பண்ணாது. இது போக ராகு 16ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. குரு பார்வையோட தான் இருக்காரு. பணம் வந்துரும். அதில எந்த சந்தேகமும் வேணாம். பண தட்டுப்பாடுன்றது வராது. பணம் வந்துட்டே தான் இருக்கும். நீங்க 0க்கு போனா கூட அடுத்த செகண்ட் உங்களுக்கு கையில காசு வந்து சேர்ந்துரும். அப்படி ஒரு சிறப்பான அமைப்பில தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. அதனால பண நெருக்கடிக்கு ஆளாயிருவோமோ, இல்ல வேற விதமான சங்கடங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமோலாம் பயப்பட வேண்டியது இல்ல நீங்க. நிச்சயமான முறையில குரு அருளால உங்க வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்கும். குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். குரு மட்டும் அதாவது வியாழன் மட்டும் கிடையாது. இன்னொரு குருவான சுக்கிரன், அசுர குருவான சுக்கிரனும் உங்களுக்கு ஆதாய நிலையில இருக்கிறதுனால, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். மேலும் வந்து 2 சுப கிரகங்களும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாய நிலையில இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்குன்னு ஒரு குருவ தேர்ந்தெடுத்து அவங்கள வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. குரு வழிபாட்டுல இருக்கிறவங்க குருமார்கள் வழிபாட்டுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வாரம் வாரம் போய் இந்த மாதம் முழுதும் வழிபட்டு வாங்க. தொடர்ந்து வழிபட்டு வாங்க. குரு வழிபாடு என்னைக்கும் விடாதீங்க. ஒருத்தர் வந்து ராகவேந்திரர் வந்து குருவா எடுத்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து ஷிரடி சாய்பாபா எடுத்திருப்பீங்க. ஒருத்தர் ரமணர் எடுத்திருப்பீங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க இல்லையா? மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த குரு வழிபாட இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பா செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு துளியளவும் தொந்தரவுகள் இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட, இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, பெரிய அளவில நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுபோக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்கிடையே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்ட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது, ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2, 3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும், அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்குவமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டாரு. இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும், போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது. கடன் தீர்ந்துரும்னீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா, நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான்
இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய நிறைய இழப்புகளில் இருந்து அவர்கள் தன்னை ஈடுகட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து இவர்களுக்கு சில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். நிறைய இடத்துல இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய வேலைகளை இழந்திருப்பாங்க. அந்த வேலையின் மூலமாக வருமான தடைகள் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த மாதிரியான சில தொந்தரவுகள்ல இருந்து இவர்கள் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். இந்த மாத பலன்கள்ல இவர்களுக்கு தான் இந்த மாதத்துல மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசியில சூரியன் உச்சம் பெற்று வருகிறார். ஏற்கனவே இந்த ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு இவர்களினுடைய அந்த ராசியின் மீது பயணிக்கிறதுனால நிறைய வருமான தடைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். யார்கிட்டயாவது நீங்க கடன் கொடுத்திருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு கைமாத்தலா நீங்க கடன் கொடுத்திருப்பீங்க. ஏன்னா நிறைய நபர்களை நம்பக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். தன்னுடைய வேலையில எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வரவேண்டிய பண வரவுகள் முழுமையாக வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இந்த விசா சம்பந்தப்பட்ட சில அரசாங்கம் சார்ந்த சில விஷயங்கள்ல ஏதாவது நிலுவைகள் இருந்தது அப்படின்னா அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் போன வருடம்லாம் நீங்க H1B விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல எல்லாம் ரிஜெக்ஷன் அப்படின்றது இருந்திருக்கும். இந்த வருடத்துல நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த விசா மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வேற கண்ட்ரில, அதாவது UK, சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடத்துல, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு அந்த கிரீன் கார்டு சம்பந்தப்பட்ட ரெசிடென்ஷியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்ரூவல் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு அடுத்த ஒரு விஷயமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல இருந்து நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள், அதாவது கணவன் மனைவி இடையே நிறைய தொந்தரவுகள், மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டுனால குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்த சில நபர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில விடைகளும் அதற்குண்டான சில நிவர்த்திகளும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தன்னுடைய வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு மாதமாகவும், அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு, இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல முழுமையாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் செவ்வாய் சனி அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. அதனால அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நீங்க எந்த இடத்துல மாறினாலும் அந்த வேலை சுமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான சூழலும் இந்த மாதத்துல ஏற்படாது. ஏன்னா வேலையே இல்லாம இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விதமான ஒரு ஆறுதல் வார்த்தைகளும் அந்த வேலை ரீதியாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரய சனியாக இருக்கிற வரைக்கும், 7.5 சனியினுடைய தொடக்கத்துல இருக்கிற வரைக்கும், அது கடந்து உங்களுடைய அடுத்த ராசியை கடக்கிற வரைக்கும் அந்த வேலையில சில தொந்தரவுகள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால அந்த வேலை ரீதியான சுமைகளை நீங்க பெரிய அளவுக்கு கேர் பண்ணிக்காம உங்களுடைய பொறுப்புகளை மட்டும் முடிக்கிறதுக்கு உண்டான
உண்டான சில விஷயங்களை நீங்க அங்க பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு வெளியூர்ல நாங்க வேலை தேடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். அடுத்து வெளியூர்ல இருக்கிறவங்க தன்னுடைய குடும்பத்தை நான் இங்க கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீதே இருக்கிறார். அடுத்து அந்த குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற போறார் இந்த மாதத்துல. அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது. பெண்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவாகரத்து வழக்குகள் இருந்து சில தீர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பெண்களுக்கு இந்த விவாகரத்து வழக்குகள்னால அதிகப்படியான மனவேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்திலிருந்து சில பிரச்சனைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நீங்க உங்களுடைய இழப்பீடை நீங்க வாங்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும். அதற்குண்டான ஒரு நிவர்த்தி ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசி பெண்களுக்கு இருக்க போது. நீங்க புதிதாக ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும், ஏற்கனவே வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா உயர் பதவிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி பெண்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுடைய திசா புத்தி முழுமையாக ஒத்துழைப்பாக இருக்கும். அதற்குண்டான ஒரு விவரங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மேஷ ராசி, மேஷ லக்னம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இப்போ விரய சனி நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய நல்ல விஷயம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க பிள்ளைங்கிறதால நான் முதல்ல எக்ஸாம்ஸை சொல்லிடுறேன். படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், நல்லா எழுதும் எக்ஸாம்ஸு, சரிங்களா? ஏன்னா 3ஆம் பாவம் 4ஆம் பாவம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டாக தூங்குற மாதிரி குழந்தைங்க இருந்ததுன்னா புதன் ஆக்டிவேட் பண்ணுங்கள். டீயில் ஏலக்காய் போட்டு கொடுங்க, நல்லா குழந்தைங்க படிக்கும். இது பின்னாடி நிறைய சூச்சமங்கள் இருக்குது, சரிங்களா? புதனுடைய ஆக்டிவேஷனுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் சூப்பராக வின் ஆகும். நீங்கள் வந்து வேலை சம்மந்தமாக, திருமணம் சம்மந்தமாக எது எடுக்குன்னு அது எல்லாமே நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைமுங்க. ஏன்னா மேஷ ராசிக்கெலாம் வந்து இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அது ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஸ்போர்ட்ஸ் கார்லாம். நீங்கள் எதனா வாகனம் வாங்கணும்னா இது ஒரு சிறப்பான மாதம். ஓகே, நமக்கு அதுவும் நம்ம புத்தாண்டு வேறு வருது, கேட்க வேண்டிய சிறப்பான மாதம். லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும், நகை வாங்கி வைக்கணும், குழந்தைங்களுக்கு நகை சேர்த்து வைக்க போகிறேன், எந்த ஒரு முதலீடு பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு சுபிக்ஷமான மாதம். அதுவும் அக்ஷய திருதியெல்லாம் வேறு வருது, வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். சூப்பரான மாதம் இது. ஓகே, அடுத்து நீங்கள் யாராவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, திருமணத்துக்கும் ரொம்ப நல்ல டைமுங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு சனி பயிற்சி அப்போ திருமணம்னு நடக்கும். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப ஸ்டேபிளான விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணம், வீடு கட்டுறது எல்லாம் நிறைய சனி பயிற்சி நடக்கும். அது இப்போ டைம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணத்துக்கு சூப்பராக இருக்குது. அதை லவ் யாருன்னா பண்ணுறீங்க, அதை திருமணமாக மாற்றணும்னா பர்ஃபெக்டான டைம். வேலையில் முன்னேற்றம். நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஆனால் தொழிலாக யாருன்னா பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் முன்னேற்றத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வெளிநாடுகள் போய் இல்லை உங்கள் ப்ராடக்டை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான டைம் இது. ஓகே, அதனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். சரி, எதில் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசு. ஏன்னா இப்போ வந்து இந்த சித்திரைக்குள்ள சூரியன் உங்கள் வீட்டுள்ள வந்துடுவார். சூரியன் வந்த உடனே நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம லைட்டாக டென்ஷன் பார்ட்டி, சூரியன்லாம் வந்ததுன்னா ஒன்றும் மண்டை சூடாகிடுவோம் நம்ம, சரிங்களா? மனசு ரொம்ப அலப்பாயுது, ரொம்ப சூடாகுதுன்னா உடம்பு சூடாகும். உடம்பு சூடாக ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு பதட்டம் வந்துடும். அதனால தான் நம்ம மேஷ ராசிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிளட் ப்ரெஷர், இந்த ரத்தம் சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸ் வரும், சரிங்களா? அப்போது உங்கள் உடம்பை கூலாக வச்சுக்கிட்டிங்கனாவே பாதி பிரச்சனை சரியாயிடும். ரொம்ப நீர் சத்து உள்ள பொருட்களாக சாப்பிடுங்க. தர்பி சாப்பிடலாம், மோர் தினமும் குடிங்க.
இப்போ நம்ம விரைய சனி நடக்கிறதுனால சனிக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அது வந்து மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு அது ஒரு மஸ்ட்டுங்க. பண்ணுங்க. நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. உடல் சூடு மட்டும் இல்லை, உள்ளம் சூடையும் குறைக்கும், கர்மாவை கழிக்கும். ஏன்னா நல்லெண்ணெய்க்கு வந்து அவ்வளோ ஒரு பவர். அதாவது பிற நல்லெண்ணெய், சரிங்களா? அது நல்லதை மட்டுமே செய்கிற எண்ணெய். அதனால் மனசை கவனிங்க. இன்னொன்று ஹெல்த்து. மேஷ ராசி சொன்ன மாதிரி சூடு, அதாவது இப்போ சூரியன் வேறு உள்ளே வராரு, பயங்கர சூடு. அதுவும் இந்த சூடு எங்கே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வரணும், ஒன்று மண்டை சூடு, சரிங்களா? அது தவம் பண்ணி இதை நம்ம சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் சரியாகிறது. இன்னொன்று அடி வயிறு. அடி வயிறில் ரொம்ப சூடு கலப்போம். இந்த அல்சர், வயிற்றுல புண்ணு, ரொம்ப வயிறு எரிச்சல் ஆகுது, அசிடிட்டி இஷ்யூ, இதெல்லாம் மேஷத்துக்கு ஜாஸ்தியாக வரும். அப்போது அந்த நீர் ஆகாரம் நல்லா எடுத்துக்கோங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கோவில்களுக்கு தொடர்ந்து போய் தவம் பண்ணால் சூப்பர். தவம் பண்ண முடியலையா, நீங்கள் வந்து அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். எப்படின்னா இந்த பால் குடம் தூக்குறது, அழகு குத்துறது, இதெல்லாம் மெயினாக எதுக்குன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு தான். ஏன்னா இது வந்து ஆண் ராசி, நெருப்பு ராசி, ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்ட். இவங்களுக்கு வந்து இந்த பஜனை பாடுறது, இந்த கதா காலட்சேபம் பண்ணுறது அது தப்பு இல்லை, அது இவங்களுக்கு செட் ஆகாது. இவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள், சரிங்களா? அதனால் இவங்களுக்கு வந்து எனக்கு தீ மதிக்கிறேன், அழகு குத்துறேன், அப்படியே ரொம்ப நம்மளுக்கு பார்க்கும்போது அப்பா எப்படி பண்ணுறாங்கன்னு இருக்கோம்ல, அதெல்லாம் இவங்க தான். அதை அத்தனை வேல் குத்துறதுலாம், சர்பா காவடி இருக்கிறதெல்லாம் தைரியமாக எடுப்பாங்க மேஷராசி. உங்களுக்காக தான் பண்ணுங்க. உங்களுடைய ஆக்ரோஷமும் உங்களுடைய வீரியத்துக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக செட் ஆகும், சரிங்களா? ஸோ உடலையும் நீங்கள் உடல் மனசு இதை ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே உங்கள் மனசு அமைதியாகும். குடும்பத்தில் அமைதி தானாக வருங்க. இது நடந்தாலே குடும்பத்தில் வந்து அமைதி தானாக வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிரச்சனைகள் பெருசாக எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா 12ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார், ஓகேங்களா? அதுவும் இப்போ 15ஆம் தேதிக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகம் இருக்கும். அதில் சூரியன், சனி, சனி பகவான், செவ்வாய், புதன், இவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக இருக்கிறதுனால நம்மள நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் தூக்கத்தில், ஓகேங்களா? தூக்கம்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா, அது சொன்னேன், நீங்கள் பகலில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடம்பு சூடு கம்மியாகிடும், அழகாக நிம்மதியாக தூக்கம் வரும் இல்லையா? ஒரு அருகம்பில் பவுடர் பாக்கெட் இல்லை, அருகம்பில் தலைகாணி கீழே வச்சு தூங்குங்க. இது ஒன்று. நான் இன்னொன்று, அதாவது ஸ்லீப்பிங் தெரப்பின்னு ஒன்று இருக்குங்க. ஒரு தூங்குகிற முறைன்னு இருக்குது. இந்த வீட்டில் எப்பவுமே பெட்ரூம் கலரும் பெட்ஷீட் கலரும் எப்பவுமே லைட்டாக இருக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பாருங்கள், வெள்ளை கலரில் லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி லைட்டான கலர் நீங்கள் போட தூக்கம் வந்து ரொம்ப நல்லா வரும். வெள்ளை கலரில் போட்டு அழுக்காயிடும் சீக்கிரம், துவைக்கணும்னா இது பண்ணாதீங்க. நல்ல தூக்கம் வேணும்னா லைட்டான கலர் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்லா தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் வேலை வந்து ஒன்றும் சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பரிகாரம். நீங்கள் ஒன்று தெய்வத்தை பிடிக்கணும் அப்படின்னா கேட்கவா வேணும், நமக்கு முருகர் தான். முருகர் வள்ளி தெய்வானை. அதை பங்குனி உத்திரம் வருது, முருகர் கல்யாண நாள், போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ் புத்தாண்டு வருது, முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. துர்க்கை அம்மன் வழிபடலாம், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். அங்கே வரவங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மோர் அன்னதானமாக கொடுங்க, சரிங்களா? மோர் அன்னதானமாக கொடுங்க. தக்காளி சாதம் கொடுங்க. இதெல்லாம் செவ்வாயோட சம்மந்தப்பட்டது. தக்காளி சாதம், சாம்பார் சாதம், இதெல்லாம் கொடுங்க. கேஸ் வாங்கி கொடுங்க, விறகு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நெருப்பு தத்துவம். இந்த பஞ்சபூதம்லாம் பண்ண இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல், இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம், சரிங்களா?
உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம், உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம், சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துடுறேன்.